வணக்கம். இன்னைக்கு ஆலோவேரா வச்சு ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஜூஸ் எப்படி செய்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஆலோவேராவ நல்லா கட் பண்ணலாம். கட் பண்றதுக்கு முன்னாடி ஓரங்கள மட்டும் நல்லா வெட்டி எடுத்துறலாம். இப்படி வெட்டி எடுக்கும்போது ஓரங்கள்ல இருந்து ஒரு எல்லோவா ஒரு ஜெல் வரும். அந்த ஜெல் வந்து வடிஞ்சு முடியிற வரைக்கும் அத ஓரமா வச்சிரலாம். ஒரு 15 மினிட்ஸ் வச்சாலே அது வடிஞ்சு வந்துரும். நான் ஏற்கனவே இது கடையில வந்து வாங்கும்போதே வந்து அதை ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணும்போது நெறைய வரும். பட் ஸ்டில் நான் வந்து அந்த ஓரங்கள கட் பண்ணி வைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது இருந்தா கூட அது வெளிய வந்துரும். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் நம்ம இத இப்படி கட் பண்ணி சாய்ச்சு வச்சிரலாம். 15 minutes later. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் தட்டு எடுத்து பார்த்தோம்னா, இங்க பாருங்க இந்த மாரி ஒரு yellowish-ஆ வந்து ஒரு ஜெல் இருக்கும். அத வந்து டிஸ்கார்ட் பண்ணிறலாம். அத கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஆலோவேராவ கட் பண்ணி, உள்ள இருக்கிற அந்த ஜெல்ல மட்டும் தனியா எடுத்துட்டு, அத 7 டைம்ஸ் நல்ல தண்ணீல கழுவி எடுத்ததுக்கப்புறமா, நம்மளோட மிக்ஸி ஜார்ல அத ஆட் பண்ணிட்டு, ஒரு லெமன வந்து நான் புழிஞ்சு ஊத்தியிருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்வீட்னஸ்க்கு நான் ஹனி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மிக்ஸை நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பிளெண்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்து அடிக்க போகிறோம். நம்மளோட ஆலோவேரா லெமனேட் இப்போ ரெடி ஆயிட்டு. ஸோ இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. நம்மளோட உடல் வெளி தோற்றத்துக்கும் சரி, நம்மளோட உடல் உள்ளுறுப்புக்கும் சரி, இது ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஜூஸ். இது நம்ம காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயித்துல இத போட்டு குடிச்சோம்னா ரொம்பவே நல்லது. ஸோ இத நீங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.